ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, வீடு வலிக்கணும். அங்கே பாருங்கள், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஆட்டுறதுக்கு. இன்றைக்கி அரிசி ஆட்டணும். இன்றைக்கி சமையல் பாருங்கள், சாதம், பருப்பு, முருங்கக்காய், மாங்காய் எல்லாம் போட்ட சாம்பார். தம்பி சாப்பிட்டு அவன் ஸ்கூல் கிளம்பிட்டான். அவன் அப்பாவுக்கு பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அவர் கிளம்பல, குளிச்சுட்டு அவர் கிளம்புவார். இது காட்டு உளுத்தம் பருப்புங்க. இங்கே பாருங்கள், நல்லா கருப்பு உளுந்து தான். உடச்சி இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு, 1-2 தோல் இருக்க தான் செய்யும், நறுசாலாம் வராது. அதனால் அது ஆட்டியாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு டைம் போடலாம், அவ்வளோதான். அரிசி ஒரு டைம் ஆட்டிட்டேன். இன்னும் அரிசி ஆட்டுறது இருக்குது. அரிசி பாருங்கள், அரிசி அரித்து வச்சுருக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஆட்டிட்டு தான் அரிசி அரிக்கணும். இங்கே பருத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சித்த நேரம் எடுத்தார், மீதி இருக்குது, எடுக்கணும். பாதி துணி துவைச்சாச்சு. இன்னும் பெட்ஷீட்டு துவைச்சிட்டு குளிச்சுட்டு வீடு வலிக்கணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, வீடு வலிக்கணும். எங்கள் ஊரில் பாருங்கள், வெயில் கொஞ்சம் ஓரளவுக்கு சுல்லுன்னு வருது. அப்புறம் தான் தெரியும் என்னன்ட்டு. இன்றைக்கி இது மாவாட்டி வீடு வலிக்கவே நேரம் சரியாக இருக்கணும். நாளைக்கு பைரவர் கோயில் போகலான் இருக்கிறோம். இன்னும் இந்த துணியெல்லாம் துவைக்கணும். துவைச்சிட்டு அப்புறமா தான் கிளம்புறதா வரும். ஊத்தங்கரை போகலாமான் இருக்கேன். பார்ப்போம், டைம் இருக்கா என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டு ரோஸ் செடி பாருங்கள், எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு. ஒயிட் கலர் ரோஸு, அந்த பக்கம் லைட் கலரில் இருக்குது, இது ஒயிட் கலரு. நல்லா இருக்குது பாருங்கள், நிறைய பூக்கும். இது பாருங்கள், இப்போ தான் நல்லா தளைஞ்சிருக்கு. இப்போ வச்சு இது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் நிறைய பூக்கும். தக்காளி வாங்கிச்சிங்க, 2.5 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தார். நாளைக்கு டிஃபனுக்கு சந்தவைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். சந்தவை நெரிச்சு தக்காளி பழம் போட்டு வணக்கினா தம்பிக்கு நல்லா பிடிக்கும். நாளைக்கு அதை சந்தவை நெரிக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஓகே, டாட்டா.